நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அவரைச்செடி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னொரு செடியும் வதங்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூஞ்சை தொற்று ஏற்பட்டிருக்கு வேரில். அதுதான் காரணம் வதங்குறதுக்கு. இப்போ நம்ம அந்த செடியை பிடுங்கி வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்திடணும். இதை பிடுங்கி பார்ப்போம் வேர் எப்படி இருக்குன்னு. வேரெல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. பூஞ்சை தொற்றுன மாதிரி தெரியலை. இருந்தாலும் எப்படி வாடுது அப்படின்னா பூஞ்சை தொற்று இது தெரியாது. எப்படி தொட்டு இருக்குன்னு தெரியாது. இது ஒரு விதமான வேரை தாக்கக்கூடிய பூஞ்சை. இது என்ன பண்ணும் அப்படின்னா சைலம் புளோயம் தெரியுங்களா? அது அந்த போரை இந்த தண்ணி உணவு 2 சைலம் தண்ணி போகும். ஃப்ளோயம் உணவை கடத்தும். அது ரெண்டையும் பிளாக் ஏற்படுத்திடும். இந்த ஃபங்கஸ் இந்த பூஞ்சை பிளாக் ஏற்படுத்திடும். பிளாக்கை ஏற்படுத்திட்டோம்னா தாவரத்துக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான உணவு போகாது. அதனால் மனிதர்களை போல தான் தண்ணி உணவு இல்லாமல் நம்ம ஒரு 10 நாள் வாழலாம்னா தாவரங்கள் ஒரு 5 நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் இறந்துடும். அது மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வதங்கி ஒரு 5 நாளில் இது இறந்துடும். அதுக்கு தான் நண்பர்களே இப்போ என்ன பார்க்குறோன்னா, இது கொசைடுன்னு சொல்லிட்டு ஃபங்கசைடு, பூஞ்சைக்கொல்லி. இந்த மருந்து தான் ட்ரிப்பு மூலியமாக கொடுக்க போகிறோம். அதாவது பூஞ்சை தொற்றிய தாவரங்கள் அது இறந்துடும். இனிமேல் தொற்றாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபங்கசைடு கொடுக்கணும். கண்டிப்பாக இப்போ சொட்டு நீரில் கொடுக்குறதுனால வேருக்கே டைரெக்டாக போயிடும். ஒரு 2லேருந்து 4 நாட்களுக்குள்ளே சரியாயிடும். ஆனால் பூஞ்சை தொற்று ஏற்பட்ட தாவரங்கள் இறக்க தான் செய்யும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.